என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். நான் இன்னைக்கு ஒரு கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன கோவில்னாக்க வைத்தீஸ்வரன் கோவில். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்தலம் இது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை ஸ்தலங்கள்லாம் ஒன்று வைத்தீஸ்வரன் கோவில். எங்கே இருக்குது? சோழ வளநாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் காவிரியின் வடகரை ஸ்தலங்களில் 16வது ஸ்தலமாக இருக்குது இந்த திருஸ்தலம். புல் அப்படின்னா ஜடாயு, இருக்கு அப்படின்னா ரிக்வேதம், வேல் அப்படின்னா முருகன், ஊர்னாக்க சூரியன். இவா 4 பேரும் பூஜை பண்ணியதுனால இந்த ஊருக்கு புல்லுருக்கு வேலூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் இருக்குது. ஜடாயுபுரி, கந்தபுரி, வேதபுரின்னும் அங்காரகன் வழிபட்டதுனால அங்காரகாபுரம்னும், அம்பிகை பூஜை அப்படின்னால அம்பிகாபுரம் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது இல்லையா? நவகிரக ஸ்தலங்களில் மயிலாடுதுறை வைத்தியநாத சுவாமி கோவில் செவ்வாய் பரிகார ஸ்தலமாக இருக்குது. செவ்வாய் ஸ்தலமான இந்த கோவில் வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். இங்கே தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். பூமாதேவியோட பிள்ளை செவ்வாய், அதாவது அங்காரகன். நவகிரகங்களில் 3வது இடம் அவருக்கு இருக்கு. தைரியம், செல்வ வளம், ஆற்றல், வலிமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு யாரோட அனுகிரகம் வேணும்? நமக்கு செவ்வாயோட அனுகிரகம் வேணும். செவ்வாயோட அனுகிரகம் இருந்தாக்க இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்புறமா நல்ல புகழ் கிடைக்கணும், உயர்ந்த பதவி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு செவ்வாய் பகவான் தான் காரணமாக இருக்கார் நமக்கு. இதெல்லாம் செவ்வாய் நம்ம பக்கத்தில் இருந்தாருன்னா இது எல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். வைத்தீஸ்வரன் அப்படின்னாக்கா மருத்துவ கடவுள். நம்மள்ட்ட இருக்கிற பிணியெல்லாம் தீக்கிற வரவர். இங்கே போய் சித்தாமிர்த குளத்தில் நீராடி வைத்தீஸ்வரனை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம். கிரகங்களிலேயே ஒன்றான அங்காரகன் தொழுநோயால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கார். அவரை காப்பாற்றுறதுக்கு சிவன் என்ன பண்ணினார்? வைத்தியநாதனா எழுந்தருளி அவரோட பிணியை தீர்த்து வச்சார். திருநாவுக்கரசருக்கு தாங்க முடியாத வயிற்று வெளி. அவரோட சகோதரி என்ன பண்ணினா? வைத்தியநாதனை நினச்சி பிணி நீங்க தொழுதா, அவரையே நினச்சின்னு இருந்தா. அப்போ அவரோட திருநாவுக்கரசரோட வயிற்று வலியும் சரியாக போச்சு. அவரோட பிணி சரியானதுனால அன்னியிலேருந்து பக்த கோடிகள் எல்லோரும் இந்த ஸ்தல சிவனை வைத்தியநாதன் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பித்தா. இந்த கோவிலில் பிரசாதம் என்ன தெரியுமா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டு பிரசாதம். விபூதி, அதாவது சாம்பல், திருச்சந்தன உருண்டை அப்படின்னாக்க திருச்சாந்து உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது நோய் தீர்க்கும் மருந்தாக கொடுக்குறார். அது எப்படி பண்ணுறா அப்படின்னாக்க ஓமகுண்டத்திலிருந்து தயாரிக்கப்படும் விபூதியையும், ஓம பண்ணின விபூதியையும் சித்தாமிர்த தீர்த்தத்தையும் சேர்த்து குழைத்து 5 மந்திரமாகிய நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிண்டே முத்துக்குமார சுவாமி சன்னதியில் உள்ள குழிய அம்மியில் அரைச்சு சின்ன சின்ன உளுந்து சைஸில் அதை உருட்டி அம்பாள் திருவடியில் வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்து சேகரித்து வச்சுக்கிறார். வேண்டியவாளுக்கெல்லாம் அதை தான் கொடுக்குறான். அந்த உருண்டை பிரசாதமாக கொடுக்குறாளா, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாக்க நோய் நீங்கி வாழ்வாங்கு வாழலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் நமக்கு முக்தியும் கிடைக்கும். இங்கே அர்த்தஜாம பூஜை யாருக்கு நடக்கிறது? செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு தான் முதல்ல அர்த்தஜாம பூஜை. அப்புறம்தான் சுவாமிக்கு பூஜை செய்கிறா. முத்துக்குமார சுவாமிக்கு சாத்தும் சந்தனம் நேர்த்திப்படி சந்தனமோ, வேண்டிய வரம் கிடைக்கும். இந்த சந்தனத்தை புழுக்காப்பு அப்படின்னு சொல்லுவாள். இங்கே இருக்கிற சித்தாமிர்த தீர்த்தம் ரொம்ப விசேஷம், பிரசித்தி பெற்றது. 4 புறத்துலேயும் மண்டபத்தோடும் படிக்கட்டுகளோடும் நடுவில் நீராழி மண்டபத்தோடும் இருக்குது. கிருதாயத்தில் காமதேனு இறைவனை தன் பால் கொண்டு திருமஞ்சனம் சம்பவம் நடந்தது. அதால் பண்ணினா, தன்னோட பால் எடுத்து பண்ணினா திருமஞ்சனம் பண்ணினா. அதுவே புனித தீர்த்தமாக பெருகி இங்கே சித்தாமிர்த தீர்த்தமாக இருக்குது.
இந்த குளத்தில் குளித்து நோய் தீர வெல்லம் அந்த கோவில் தண்ணியிலே வெள்ளத்தை கரைச்சி விடணும். அதுக்கப்புறம் ஒரு மரப்பெட்டி வச்சுருக்கா, அங்கே உப்பு மிளகு ரெண்டையும் கலந்து கொட்டுறது இப்போ கூட அந்த பிரார்த்தனை இதுவாக இருக்குது. முருகன் அப்படின்னு சொல்கிறா. முருகன் சூரபத்மனை வெல்லத்துக்கு வேல் வாங்கிய ஸ்தலம் கூட இதுதான் அப்படிங்கிறா. 4448 நோய்களையும் அதோடு ஊழ்வினைகளையும் தீர்க்கவல்ல வைத்தியநாதரால் எழுந்தருளி இருக்கார் இங்கே. அவருக்கு உதவியா அம்பாள் கையில் தைல பாத்திரமும் அமிர்த சஞ்சீவியும் பில்வமர்த்தடி மண் ஏந்தி வர 2 பேருமே தீராத நோய்களையும் வினைகளையும் போக்கக்கூடிய வேதிய தம்பதியராக இங்கே இருக்கா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஜடாயு குண்டம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சீதையை ராவணன் சிறை எடுத்த போது அவரை தடுத்தான் ஜடாயு. அப்போ ராவணன் என்ன பண்ணா, ஜடாயுவோட சிறகை வெட்டிட்டு அவன் போயிட்டான் அவன். அந்த வழியாக வந்த ராமர் இதை பார்த்துட்டார். அப்போ ராமர்கிட்ட அந்த கதையை சொல்கிறான், இது மாதிரி எடுத்துன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ அவரோட காலடியிலேயே விழுந்து உயிரையும் விட்டுட்டான். உடனே ராமர் என்ன பண்ணார், அவருக்கு அங்கேயே தகனம் பண்ணிட்டார் ஜடாயுவை. அந்த இடத்துக்கு பேர் தான் ஜடாயு குண்டம்னு பேர். ஜடாயு குண்டம் இன்னைக்கு இருக்குது. இந்த குண்டத்தில் உள்ள விபூதியை நம்பிக்கையோட இட்டுண்டாக்க தீராத நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறார். தையல் நாயகியை தொழுது எழுவோர் தொங்க தொங்க தாலி அணிவார். வைத்தியநாதனை போற்றி எழுவோருக்கு அவனே மந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து வைப்பான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்னப்பா வைத்தீஸ்வரா.